ஸோ 2018 மெயின்ஸ் கொஷின் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு, த்ரோ த லைட்ஸ் ஆன் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த தாட்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி இன் ப்ரெசன்ட் டைம்ஸ். ஸோ கொஷின் வந்து மகாத்மா காந்தியோட தாட்ஸ் வந்து இன்றைக்கி எந்தளவு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது, மீன்ஸ் ரிலவன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. Mahatma Gandhi. Introduction. Mahatma Gandhi's thought was based on set of principles that guided his action and teaching. It encompasses non-violence, truth, self-discipline, non-possession, satyagraha, swaraj, equality and social justice. டோட்டலாக அவரோட ஃப்ரீடம் மூமெண்ட்டில் என்னெல்லாம் பண்ணாரோ அது எல்லாத்தையுமே இங்கே சொல்லியாச்சு. ஃபஸ்ட்டு பாருங்கள், அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் பிரின்சிபல் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அந்த பிரின்சிபல் தான் அவர் என்ன பண்ணிச்சு, கைட் பண்ணிச்சு அப்படிங்கிறத சொல்லிட்டோம். எதுக்கு, அவரோட ஆக்ஷன்ஸ்க்கும் அவரோட டீச்சிங்ஸ்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த செட் ஆஃப் பிரின்சிபல் தான் கைட் பண்ணிச்சுன்னு சொல்லிடலாம். ஓகே, அப்படி என்ன அந்த செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் வயலன்ஸ், ட்ரூத், செல்ஃப் டிசிப்ளின், ஓகே, ஸோ நான் பொசஷன் ஆஃப் வெல்த், சத்யாகிரகா, ஃபைட் ஃபார் ட்ரூத், ஸ்வராஜ், ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ். இதுதான் இன்ட்ரொடக்ஷன். ஓகேங்களா? ஸோ மகாத்மா காந்தி தாட் வாஸ் பேஸ்ட் ஆன் செட் ஆஃப் பிரின்சிபல்ஸ் தட் கைடட் ஹிஸ் ஆக்ஷன் அண்ட் டீச்சிங்ஸ். இட் என்கம்பஸஸ் நான் வயலன்ஸ், ட்ரூத், செல்ஃப் டிசிப்ளின், நான் பொசிஷன், சத்யாகிரகா, ஸ்வராஜ், ஈக்குவாலிட்டி அண்டு சோஷியல் ஜஸ்டிஸ். இதை சொல்லிட்டோமா? இப்போது ஜஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் என்ன எழுதணுமோ அதை அப்படியே பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எலாபரேட் பண்ணால், அதை ப்ரெசன்ட் டேலோட ரிலவன்ஸோட கனெக்ட் பண்ணால் ஆன்சர் ஓவர். இப்போ நான் என்ன மெத்தட் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, டேபிளேஷன் மெத்தட் எடுத்திருக்கேன். என்னென்னா, இதை ஆக்சுவலாக கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. என்னது, அவரோட தாட்ஸ் ப்ரெசன்ட் டே, அவரோட தாட்ஸ் ப்ரெசன்ட் டே. அப்போது அவரோட தாட்ஸ் என்ன, ப்ரெசன்ட் டேயில் அதோட என்ன ரிலவன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், தாட்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி டேப்லேஷன் போட்டேன். ரெலவன்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி ஸ்டார்ட் அட் ப்ரெசன்ட் டைம்ஸ் டேப்லேஷன் போட்டாச்சு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது ஹிஸ் emphasis on individual responsibility in moral values, which start with individual, next family, next society, next வேர்ல்டு. ஸோ இந்த மாதிரி இந்த அப்ரோச் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஹிஸ் எம்பசிஸ் ஆன் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் மாரல் வேல்யூஸ். ஆல்வேஸ் மகாத்மா காந்தி எம்பசிஸ் டு அவர் பர்சனல் individual responsibility and moral values. Okay, so how does this quality applies on today's world? Okay, this quality inspires people to adopt non-violence means to address conflict, promote social harmony and uphold truth and integrity in their personal professional life. இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது மூலயமாவும், மாரல் வேல்யூஸை ஃபாலோ பண்ணுறது மூலயமாவும் அட் ப்ரெசண்ட்டாக நம்ம எப்படியெல்லாம் அவரோட வேல்யூஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது அப்படின்னா நம்ம வந்து நான் வயலன்ஸ் மெத்தடை, மீன்ஸ் நான் வயலன்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். சோஷியல் ஹார்மனி, ஸோ சோஷியல் ஹார்மனியை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரமோட் பண்ணணும். ட்ரூத்தை வந்து அப்ஹோல்டு பண்ணணும். ஸோ இன்டெகிரிட்டியை வந்து பார்த்திங்கன்னா அப்ஹோல்டு பண்ணணும். ஸோ அதுக்கடுத்து பர்சனல், இதெல்லாமே எங்கே பண்ணணும்னா பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டோட ரெலவன்ஸ். ஸோ அவர் வந்து எப்படி வந்து அவரோட பாலிசிஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது ப்ரெசண்ட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது. செகண்ட் பாயிண்ட், ஸோ ஹிஸ் விஷன் ஆன் சொசைட்டி, ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் லெவல், நெக்ஸ்ட்டு சொசைட்டல் லெவல், வாஸ் இன்க்ளூசிவ் சொசைட்டி. இன்க்ளூசிவ் சொசைட்டி ஃப்ரீ ஃப்ரம் டிஸ்கிரிமினேஷன். He said society must be free from discrimination, inequality and he worked for upliftment of marginalized section. ஸோ இவர் எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகுபாடு இருக்கக்கூடாது, எல்லாருமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும். ஸோ ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே ட்ரீட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ஜினலைஸ்டு செக்ஷன், அதாவது ரொம்ப புவரான செக்ஷனோட அப்லிஃப்ட்மெண்ட்டுக்கு, அவங்களோட முன்னேற்றத்திற்கு அவர் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தார். ஸோ அவர் அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருந்தார். ஸோ இது எப்படி இப்போது அட் ப்ரெசண்ட்டாக அப்ளிகபிள் ஆகுதுன்னா, சொசைட்டிஸ் டு ஒர்க், திஸ் குவாலிட்டி என்கரேஜஸ் சொசைட்டிஸ் டு ஒர்க் டுவர்ட்ஸ் சோஷியல் ஜஸ்டிஸ், upliftment of poor marginalized section, provide equal opportunities and empowerment for all. ஸோ கான்ஸ்டிடியூஷன்லேயே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ப்ரொவைட்ஸ் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆல் ட்ரீட்ஸ் ஆல் ஆர் ஈக்குவல், ப்ரொவைட்ஸ்
equal opportunity to upliftment of everyone and empowers the individual, ஓகேங்களா, and societal. ஸோ இதை வந்து நம்ம இப்படி அப்ளிகபிள் ஆகுது. he promotes the concept of ஸ்வராஜ் and self governance for good governance. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அட் ப்ரெசண்ட்டாக நமக்கு லோக்கல் கவர்னன்ஸில் நம்ம என்ன ப்ரமோட் பண்ணுறோம்? செல்ஃப் கவர்னன்ஸ், ஸ்வராஜ். ஸோ திஸ் குவாலிட்டி என்கரேஜஸ் த கவர்மெண்ட் டு ப்ரியாரிட்டைஸ் த நீட் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் ஆஃப் their citizen, ப்ரமோட் டிரான்ஸ்பரன்சி, இன்வால்வ் கம்யூனிட்டிஸ் இன் பாலிசி மேக்கிங். இதுதான் என்னது? citizen involved in policy making. local governance, promote local governance. India type of local governance என்னது? citizen must involve in governance, ஓகேங்களா. ஸோ அது வந்து செல்ஃப் கவர்னன்ஸ். ஃபஸ்ட்டே அவர் தான் செல்ஃப் கவர்னன்ஸை பற்றி பேசியிருப்பார். ஹி ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட் த பிரின்சிபல் ஆஃப் நான் வயலன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட். ஹி யூஸ்ட் பீஸ்ஃபுல் மெத்தட் ஃபார் ப்ரொட்டஸ்ட் அண்ட் சிவில் டிசோபீடியன்ஸ். ஓகே, ஸோ நமக்கு ஃபேமஸாக தெரிஞ்ச ஒரு விஷயம், இவர் வந்து பார்த்திங்கன்னா நான் வயலன்ஸையும் ரெசிஸ்டன்ஸ் மெத்தடையும் தான் எல்லாத்துக்குமே ப்ரமோட் பண்ணுவார். எல்லா ஈவல்ஸையுமே பேட் பண்ணுறதுக்கு பிரிட்டன் அகெயின்ஸ்டாக அவர் எடுத்துக்கிட்ட ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் வெப்பன் வந்து பார்த்திங்கன்னா நான் வயலன்ஸ். ஸோ இன்றைக்குமே இந்த நான் வயலன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய வெப்பனாக இருக்குது. ஏன்னா ஸோ சோஷியல் சேஞ்சஸ் அவேர்னஸை ரைஸ் பண்ணுறதுக்கு, அப்ரெசிவ் சிஸ்டம்ஸ், அதாவது நம்மளை வந்து அப்ரெஸ் பண்ணுற சிஸ்டமை வந்து ஆப்போஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம்? நான் வயலன்ஸ் அண்ட் பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மெத்தட் இன்றைக்கி வரையுமே ஒரு எஃபெக்டிவ் டூலாக இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து டு த குளோபல் கம்யூனிட்டி ஹி கேவ் த பிரின்சிபல் ஆஃப் நான் வயலன்ஸ் அண்ட் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ். பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்யூனிட்டிக்குள்ள கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்னா அதை சால்வ் பண்ணிவிட்டு அதை ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா அந்த பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து ப்ரமோட் பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும்னா ஃபர்தராக ஃப்யூச்சரில் எந்த விதமான கான்ஃப்ளிக்ட்டும் வராது. அதுதான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் அண்ட் பஞ்சஷீல், நம்மளோட நான் அலைன்மெண்ட் மூமெண்ட்லேயும் பஞ்சஷீல்லையுமே இந்த பாலிசியை வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கு அடுத்து ஹிஸ் பாலிசி ஆஃப் ரிசால்விங் இஷ்யூஸ் வித் டயலாக்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். பேச்சுவார்த்தை மூலயமா ஒருத்தரை புரிய வச்சு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது தான் அவர் காந்தியோட பிரின்சிபல். ஸோ இட் வாஸ் ஒன் ஆஃப் தி சக்ஸஸ்ஃபுல் டெக்னிக் இன்ஃப்ளூயன்ஸ் வேர்ல்டு வைட் விச் இன்க்ளூட் சிவில் ரைட் மூவ்மெண்ட் லெட் பை மார்ட்டின் லூதர் கிங் அண்ட் ஆன்டி அப்பார்த்தைட் ஸ்ட்ரகிள் இன் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இவரோட டயலாக் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், பேச்சுவார்த்தை மூலயமா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது யாருக்கெல்லாம் இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு? சிவில் ரைட் மூமெண்ட்ஸ்க்கு, மார்ட்டின் லூதர் கிங் எடுத்துக்கிட்ட சிவில் ரைட் மூமெண்ட்ஸ்க்குமே ஆன்டி அப்பார்த்தைட் பாலிசி அபாலிஷ் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல். டு த என்விரான்மெண்டலிஸ்ட் ஹிஸ் மெத்தட் ஆஃப் சிம்பிளிசிட்டி அண்ட் எம்பசிஸ் ஆன் லிவிங் இன் ஹார்மனி வித் நேச்சர் அண்ட் ரெகக்னைசிங் த இன்டர்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆல் லைஃப், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆக்சுவலாக அவர் எப்பயுமே என்ன சொல்லுவார் அப்படின்னா ரிசோர்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணணும், கம்மியாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா காந்தி முக்கியமான ஒரு பாலிசி என்ன சொல்லுவார் அப்படின்னா, நாம் ஹியூமன் இஸ் நாட் இண்டிவிஜுவல், he must depend upon nature. ஸோ he is depending upon nature. ஸோ நேச்சரை வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட் ஆகி தான் ஒரு ஹியூமன் இருக்கான். ஸோ நேச்சரை ஒழுங்காக பார்த்துக்கிட்டா ஹியூமன் வந்து டெவலப் ஆகலாம். இல்லைனா நேச்சரில் இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாம் நம்ம அழிச்சிட்டா நம்ம வேறு எங்கே போவோம் அப்படின்னு தான் அவர் வந்து சொல்லுவார். ஸோ அந்த பாலிசியை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எக்காலஜி, இப்போ நம்ம என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கும் கன்சர்வ் பண்ணுறதுக்கும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நோக்கி போகிறதுக்கும் இவரோட பாலிசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி அவரோட கோட் சொல்லுவார், த வேர்ல்ட் ஹேஸ் இனஃப் ஃபார் எவ்ரி பர்சன்ஸ் நீட், நாட் ஃபார் ஹிஸ் கிரீட். அதாவது ஒருத்தரோட தேவைக்கு எப்பயுமே வந்து உலகம் வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அவரோட பேராசைகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரீட் அப்படிங்கிறது ஆசை. ஸோ தேவைக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு தேவை அப்படின்னா அவருக்கு என்ன தேவையோ அதோடு நிறுத்திக்குவாங்க. ஆசை அப்படிங்கிற பட்சத்தில் தேவையை தாண்டி அவரோட நீட்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் ஆசை. ஸோ அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒருத்தரோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இருக்கணும், கிரீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். இதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் எக்காலஜிக்கல் சேஃப்கார்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஏன்னா மீன்ஸ் ரிசோர்ஸை வந்து தேவையான அளவு மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். தேவைக்கு அதிகமாக யூஸ் பண்ணால் அதுக்கு பேர் என்ன? எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு அர்த்தம்.
And most important thing, to the business corporate sectors, he suggested the ethical business practices. Ethical business practices வந்து அவர் சஜஸ்ட் பண்ணார். எத்திக்கல் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ்னால் என்ன? ஒரு பிஸ்னஸில் எத்திக்கல் வேல்யூஸ் எல்லாமே இம்பைவ் ஆகி இருக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேர் ட்ரேட் பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணணும். வெல்ஃபேர் ஆஃப் த ஒர்க்கர்ஸை நோக்கி இருக்கணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரஸ்டிஷிப்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். ட்ரஸ்டிஷிப்னா என்னென்னா, இது வந்து ரொம்ப ஃபேமஸாக சொன்ன ஒரு வார்த்தை. அப்போ இருந்த கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாத்துக்குமே அவர் என்ன சொல்லுவார், கடவுள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. என்ன வாய்ப்புனா, புவரை வந்து நீங்கள் தான் சேஃப்கார்ட் பண்ணணும். ஸோ ரிச் பீப்புள் ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ப்ரொடெக்ட் புவர். உங்ககிட்ட ஏன் வெல்த் அதிகமாக இருக்குன்னா, ஸோ அதை வந்து புவரை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து உங்கள் கூட சேர்ந்து வருது. வெல்த் கம்ஸ் அலாங் வித் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு சேஃப்கார்ட் த புவர் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரஸ்டிஷிப் மாடலை வந்து அவர் ஃபஸ்ட்டே பேசியிருப்பார். ஸோ இது அப்படியே டுடேஸ் கான்செப்டில் எடுத்து வச்சோம் அப்படின்னா கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா கார்ப்பரேட் எவ்வளோ சம்பாதிச்சாலையுமே அது சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு ஒரு சில ஃபிலாந்த்ராஃபிக் ஆக்டிவிட்டீஸில் வந்து ஈடுபட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா காந்தியன் பிரின்சிபல். இட் என்கரேஜஸ் த பிஸ்னஸ் டு prioritize the social responsibility, minimize exploitation, work towards equitable distribution of wealth. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் லெவலில் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் லெவலில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, மாரல் வேல்யூஸ், இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணுன்னாரு. அதில் வந்து இண்டிவிஜுவலாக நான் வயலன்ஸை ப்ரமோட் பண்ணணும், சோஷியல் ஹார்மனியை ப்ரமோட் பண்ணணும். அதுக்கடுத்து சொசைட்டல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, ஈக்குவாலிட்டியை ப்ரமோட் பண்ணணும்னு சொன்னார். அதையுமே நம்ம வந்து அட் ப்ரெசன்ட் ரெலவன்ஸ் என்னன்றதை பார்த்தோம். செல்ஃப் கவர்னன்ஸை பற்றி பேசியிருந்தார். நான் வயலன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட்டை பற்றி பேசினார். பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸை பற்றி பேசினார். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர் டிபெண்டன்ஸை பற்றி பேசினார். ஸோ ஹியூமன் அண்ட் நேச்சர் இன்டர் டிபெண்டன்ஸை பற்றி பேசியிருப்பார். எத்திக்கல் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ், கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றி பேசினார். ஓகேங்களா? இது எல்லா ரெலவன்ஸ் என்னங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இப்போது எப்படி கன்க்ளூஷன் எப்படி முடிக்கணும்னா, மகாத்மா காந்தி இப்போ நம்ம சொன்னது ரொம்ப நம்ம ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம். இப்போ சொன்னது எல்லாத்தையுமே அப்படியே எழுதுங்க. ஸோ மகாத்மா காந்திஸ் தாட் கண்டினியூ டு கைட் இண்டிவிஜுவல் இன்ஸ்பைர்டு சொசைட்டல். ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் லெவலாக இன்ஸ்பைர்டு சொசைட்டல் சேஞ்சஸ், சோஷியல் சேஞ்சஸ், கவர்னன்ஸை ஷேப் பண்ணுதுங்களா, மார்ஜினல் செக்ஷனை வந்து எம்பவர் பண்ணுதுங்களா, ஸோ குளோபல் பீஸை நோக்கி போகுதுங்களா, ப்ரமோட் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிளை ப்ரமோட் பண்ணுதா, என்ன பாயிண்ட்டை சொன்னமோ அப்படியே கன்க்ளூஷனில் எழுதுகிறோம். அண்ட் என்கரேஜஸ் எத்திக்கல் பிஸ்னஸ் ப்ராக்டிசஸ். காந்தியன் பிரின்சிபல் ஆஃபர்ஸ் மாரல் காம்பஸ் அண்ட் ஃபார் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அக்ராஸ் வேரியஸ் டொமைன்ஸுங்களா இது எல்லாமே. அண்ட் ஃபெசிலிட்டேட் மோர் ஜஸ்டிஸ், இன்க்ளூசிவ் அண்ட் ஹார்மோனியஸ் சொசைட்டி. அவ்வளோதான். நம்ம புதுசாக எதையுமே நம்ம வந்து கன்க்ளூஷன் எழுத தேவையில்ல. என்னெல்லாம் எழுதணுமோ அதை அப்படியே கன்க்ளூட் பண்ணணும். அவ்வளோதான் கன்க்ளூஷன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா காந்தியன் பிரின்சிபல் ரெலவன்ஸ் டு ப்ரெசன்ட் சொசைட்டி. தேங்க்யூ.